ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் 1981 ஒரு அமெரிக்கன் நியோ நாயர் மிஸ்ட்ரி த்ரில்லர் படமாக வெளியான ப்ளூ அவுட். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் நம்ம கதாநாயகனுடைய பேர் ஜாக் டெரி. இவர் சினிமா இண்டஸ்ட்ரியில் சவுண்ட் இன்ஜினியராக வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபர். படத்துடைய ஆரம்பத்திலேயே இவர் ஒரு படத்தில் ஒர்க் பண்ணுறாரு. அந்த படத்துடைய காட்சி தான் இந்த படத்துடைய முதல் காட்சி. அதாவது ஊருக்கு ஒதுக்குப்புறமாக விடப்பட்ட ஒரு வீடு, அங்கே ஒரு பார்ட்டி ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு. திடீர்னு யாரோ ஒரு கில்லர் அப்படி உள்ளே இறங்கி ஒருத்தராக கொலை செய்ய ஆரம்பிக்கிறான். இதில் ஷவரில் குளிச்சுக்கிட்டு இருக்க ஒரு பொண்ணை அவன் கத்தி எடுத்து அப்படி குத்த போகிறான். அந்த பொண்ணு அப்படி பதறி போய் கத்துறான். நேர அப்படி கட் பண்ணால் இந்த படத்தை இவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸ் போயிட்டு இருக்கு. அப்போ ஏங்க என்ன யார் டப் பண்ணுது, என்னது அந்த பொண்ணு ரியாக்ட் பண்ணுறதுக்கும் பின்னாடி நீங்கள் இன்க்ளூட் பண்ண அந்த டப்பிங் வாய்ஸுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஏதோ பூனை கத்துற மாதிரி இருக்குது. எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அவ்வளோதான், அடுத்த செகண்ட் நம்மளை குத்த போகிறோம், நம்ம சாக போகிறோங்கிற நிலைமையில் அந்த பொண்ணு பரிதவிச்சு போய் கத்திக்கிட்டு இருக்கு. வாய்ஸே கரெக்டாக மேட்ச் ஆகலையாங்க. ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்டை வச்சு கரெக்டாக மேட்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம கதாநாயகனுக்கு, கேப்பா நீ இன்னும் ஒரு சவுண்ட் இன்ஜினியர் தானே, நிறைய எக்ஸ்ட்ரா சவுண்ட்ஸ் எல்லாம் நிறைய இன்க்ளூட் பண்ணுறதெல்லாம் பண்ணுப்பா, அதுக்கு தேவையான சவுண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுப்பா அப்படின்னா, நம்ம கதாநாயகன் அப்படியே ஒரு பார்க்கு, அந்த பார்க்கில் நைட் நேரத்தில் ஒரே அமைதியாக இருக்கும் இல்லையா, அந்த மையான அமைதியில் என்னென்ன சத்தங்கள்லாம் கேட்குது அப்படின்னு சொல்லி எல்லா சத்தத்தையும் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. இவருடைய கலெக்ஷனை உள்ளே வைக்கிறதுக்கு, அடுத்து நம்ம சினிமாவில் யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் தேவையானதை கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ அவருக்கு திடீர்னு ஏதோ ரொம்ப தூரத்தில் இருந்து அதிவேக மின்னல் வேகத்தில் ஒரு கார் ஒன்று வந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது இங்கே கேட்குது. கொஞ்ச நேரத்தில் அப்படி மின்னல் வேகத்தில் பாஞ்சு வர்ற ஒரு காரு ரோட்டோரமாக இருக்கக்கூடிய ஒரு லேம்ப் போஸ்ட்டில் இடித்து லேம்ப் போஸ்ட்டை தட்டி உடச்சி தாண்டி ஒரு பிரிட்ஜு, அது அந்த பிரிட்ஜுக்கு சைடில் இருக்கக்கூடிய அந்த செவரு அதையும் அடித்து நேராக உடச்சிட்டு பக்கத்தில் இருக்க ஆற்றுக்குள்ளே விழுகுது. இப்போ கதாநாயகன், ஐயோ நம்ம எதிர்பார்த்த சம்பவமே நடந்து போச்சு, ஏதோ சத்தம் கேட்குதுன்னு நினச்சா உண்மையாகவே இப்படி ஒன்று ஆகிப்போச்சே அப்படின்னு சொல்லி உடனே கையில் இருக்கிறது எல்லாத்தையும் தூக்கி போட்டு அவசர அவசரமாக ஓடி போய் அந்த ஆற்றுக்குள்ளே குதித்து உள்ளே போனால் அந்த விழுந்த காரு ஆற்றுக்கு அடியில் போயிடுது. இவர் உள்ளே ஆற்றுக்குள்ளே போகிறார். போனால் அங்கே அந்த காருக்குள்ளே 2 பேர் தான் இருக்காங்க. இதில் ஒரு நபர், ஒரு மேல் ஒரு ஃபீமேல். இதில் அந்த மேல் கிட்டத்தட்ட ஸ்பாட் அவுட். அங்கேயே ஃபீமேல் மட்டும் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. உள்ள பக்கத்தில் இருந்து ஒரு பெரிய கல் எடுத்து, எல்லாம் தண்ணிக்குள்ளேயே கல் எடுத்து அந்த கார் கண்ணாடியை உடைச்சி உள்ளே இருக்க அந்த பொண்ணை மீட்டெடுத்து மேலே கூட்டு வர்ற அந்த பொண்ணு தான் படத்துடைய கதாநாயகியான சலி. இப்போ இவர் அந்த பொண்ணை கூட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாரு. இதில் இவங்களுக்குள்ள ஒரு பெரிய காதல் ஒன்று மலருது. ஆனால் விஷயம் இது கிடையாது. இன்றைக்கி நைட்டு ஏண்டா 12 மணிக்கு சுடுகாட்டுக்கு போனோம் அப்படிங்கிற கதையாக நம்மால் எதையோ ரெக்கார்ட் பண்ண போய் கடைசியாக கதாநாயகியை மீட்டெடுத்து கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் போட்டார் இல்லையா. இந்த நாள் பொழுது அவருடைய வாழ்க்கையவே தலைகீழாக புரட்டி போட போகுது அப்படிங்கிறது கதாநாயகனுக்கு மட்டுமில்லை, படம் பார்த்துக்கிட்டு இருக்க ஆடியன்ஸுக்கே கூட அந்த கணப்பொழுது வரைக்கும் தெரியாது. இதுக்கப்புறம் அவரே எதிர்பார்க்காம அவருடைய வாழ்க்கையில் அடுக்கடுக்காக அரங்கேறின சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பிரையன் டீபாமா அப்படிங்கிற ஒரு இயக்குனர் தான் இயக்கியிருக்காப்புல. இதே இயக்குனர் இந்த படம் 1981 இயக்கியிருக்கார். இதுக்கு முந்தின வருஷம் 1980 ட்ரெஸ்டு டு கில் அப்படின்னு சொல்லி இதே ஆள் தான் இயக்கின ஒரு படம் ஒன்று இருக்குது. அந்த படமே நம்ம விமர்சனம் பண்ணியிருந்தோம். இதே மாதிரி பரபரப்பாகவே போகக்கூடிய ஒரு படம் தான் அது. ஒரு அந்த மாதிரி 1980s 81 எந்த மாதிரி கதைக்களங்களை கையாளுவாங்களோ அந்த மாதிரி ஒரு கதைக்களத்தை கையாண்டுருப்பாப்புல அந்த படத்துலையும். அது இப்படி ஒரு படம் தான் வச்சுக்கோங்களேன். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இது ஒரு நியோ நாயர் மிஸ்ட்ரி த்ரில்லர். அதாவது 1980-81 அந்த காலகட்டத்தில் பொதுவாகவே எனக்கு, நம்ம ஏற்கனவே ஒரு சில விமர்சனங்களில் சொல்லுறது உண்டு, அதாவது அந்த காலத்தில் ஹாலிவுட் படங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பார்க்குற ஆர்வம் கொஞ்சம் நிறையவே எனக்கு இருக்குது. காரணம் என்னென்னா, முதல்ல இப்போ இருக்க நம்ம என்ன அமெரிக்காவை போனோம், இப்போ இருக்க அமெரிக்காவே படங்களில் பார்த்து தான் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 40-45 வருஷத்துக்கு முன்னாடி அப்போ அமெரிக்கா எப்படி இருந்திருக்கும், அங்கே இருக்கக்கூடிய இடங்கள்லாம் எப்படி இருந்திருக்கும், அப்போயே டெக்னாலஜியில் எந்த அளவுக்கு அவங்க முன்னாடி இருந்தாங்க, இல்லை நம்ம ஊரில் இருந்த மாதிரி அதே அளவுக்கு தான் அவங்க ஊரும் இருந்ததா, இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம ரசிக்க முடியும் அந்த மாதிரி படங்கள் பார்க்கும்போது. அப்படி ஒரு படம் தான் இது. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு முக்கியமான விஷயமே இந்த படத்துடைய ரைட்டிங் ஆகட்டும், ஸ்டேஜிங் ஆகட்டும், மேக்கிங் ஆகட்டும், இதைத்தான் நான் சொல்லுவேன். பெர்ஃபார்மன்ஸில் அட்டகாசமாக எல்லாரும் புல் ஆஃப் பண்ணியிருந்தாங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு டேட்டுக்கு இது ஒன்றும் அவ்வளோ பெரிய வித்தியாசமான ஸ்டோரி லைன்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தெரியும். ஆனால் படம் வெளிவந்தது 1981. 81 இது வித்தியாசமான ஸ்டோரி லைனா இல்லையாங்கிறது மட்டும்தான் பேச்சு. ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு கதைக்களம் அன்னைக்கு டேட்டுக்கு. அதுலேயும் நம்ம எப்பயுமே சொல்கிறது உண்டு, ஏங்க ஒரு படத்தில் ஒரு கதாபாத்திரத்துக்கு ஒரு விஷயம் வரும், அவர் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டு இல்லை ஒரு ப்ரொஃபஷனில் இருக்கார் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அதை வச்சு நீங்கள் திரைக்கதை நகர்வுக்கு எங்கே பயன்படுத்துனீங்க? சும்மா பேரளவில் அதை சொல்லி என்ன பிரயோஜனம்? உதாரணத்துக்கு இப்போ ரீசெண்டாக வெளியான கும்கி 2 படத்தில் கூட ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுவேன். எங்க ஒரு யானையை
இண்டியோ பிகாசோ எலிஃபென்ட் அப்படிங்கிறாங்க. அந்த இந்தியன் பிகாசோ எலிஃபென்ட்னு சொல்கிறதெல்லாம் இருக்கட்டும், அது பயங்கரமாக அழகாக வளையாது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கட்டும். ஆனால் திரைக்கதை நகர்வுக்கு அந்த விஷயம் எங்காவது பயன்பட்டுச்சா? அந்த யானை ஏதோ ஒரு விஷயத்தை வரைஞ்சி கட்டி அதனால தான் இங்கே போனாங்க, அப்போல்லாம் எதுவுமே கிடையாது. இது ஒரு சாதாரண யானை அப்படின்னா கூட ஹீரோ அதே அளவுக்கு பாஸ்தா தான் அந்த யானை மேலே வச்சிருக்க போறாரு, அந்த யானையை காப்பாற்றணும் அப்படின்னு தான் துடிச்சிருக்க போறாரு. என்ன வித்தியாசம் வரப்போகுது அப்படின்னு ஒரு கேள்வி வச்சிருந்தோம். இது எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த படத்தில் ஹீரோ ஒரு சவுண்ட் இன்ஜினியர். அப்போ பெயருக்கு சவுண்ட் இன்ஜினியர் அப்படின்னு வைக்காமல் தன்னுடைய ப்ரொஃபஷனை அவர் கடைசி வரைக்கும் எத்தனை இடத்துல யூட்டிலைஸ் பண்ணார் அப்படின்னு கிளைமேக்ஸ் வரைக்கும் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அந்த விஷயத்தை நூல் பிடிச்சி அதுதான் பெயரளவுக்கு சும்மா ஒரு கதாபாத்திரத்தை எழுதாமல் இல்லை ஒரு காட்சியை எழுதாமல் எந்த விஷயத்தை எங்கே ப்ராப்பராக ஃபிட்டின் பண்ணுறது, எந்த இடத்துல நல்லா யூட்டிலைஸ் பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சு அந்த ரூமை வச்சு ப்ளே பண்ணுறது. இது ரொம்ப ப்ராப்பராக பண்ணியிருப்பாங்க இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்படிங்கிறது 3 தான். ஒன்று ஜான் ட்ரவால்டா, அட்டகாசமான ஒரு ஆர்டிஸ்ட்டு. அதே மாதிரி நான்சி ஆலன், அவங்க தான் கதாநாயகியாக பண்ணியிருப்பாங்க. ஜான் லித்கோ, அவர் தான் வந்து ஒரு முக்கியமான இன்னொரு கதாபாத்திரம். அது என்னங்கிறத விட நீங்கள் பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க அது என்ன கதாபாத்திரம்னு. அவர் பண்ணியிருப்பார். மற்றபடி சப்போர்ட்டிங் காஸ்ட்டில் பண்ண எல்லாருமே நீட்டாக அவங்க கொடுத்தது அட்டகாசமாக பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துடைய சினிமோட்டோகிராஃபி, மியூசிக்கும் இந்த படத்திற்கு மிகப்பெரிய பலம். அந்த காலத்திலேயே நிறைய சின்ன சின்ன சிங்கிள் ஷாட்ஸ் அந்த படத்தில் ட்ரை பண்ணியிருப்பாங்க, சூப்பராக இருக்கும். அதே மாதிரி மியூசிக்கு பல காட்சிகளை அடுத்த கட்டத்துக்கு டக்குன்னு எடுத்துகிட்டு போகும், என்ன நடக்க போதோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் ஒன்று இருக்கும். இதை விட முக்கியமாக இந்த படத்துடைய ப்ரொடக்ஷன் டிசைன் என்ன, குறிப்பிட்ட ஒரு 3-4 இடங்களில் தான் அந்த கதைகள் நடக்கிறதாக அங்கங்கே போயிட்டு வரும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் முக்கியமாக ஒரு 2-3 செட்டு உங்களுக்கு நிச்சயம் தேவை. அதை ப்ரொடக்ஷன் டிசைன் டீம் எந்த அளவுக்கு புல் ஆஃப் பண்ணுச்சுங்கிறதா இருக்கட்டும். சவுண்ட் டிசைனிங் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஹீரோவே ஒரு சவுண்ட் இன்ஜினியர். சவுண்ட் டிசைனிங்லும் இன்டென்ஸான ஒர்க் இதுக்குள்ளே இருக்கும். டிஐ டீமு ரொம்ப பக்காவாக அந்த ரொட்ரோ எஃபெக்ட்டுங்கிறத அழகாக கொண்டு வந்திருப்பாங்க. ஈவன் படமே 1981 தான் வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் அந்த கலர் டோன் ஒன்று இருக்குது. நம்ம ஊரில் ஈஸ்ட்மன் கலர் அப்படிம்பாங்க. 1950-60 வந்து இங்கே அன்பேவா படம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் வந்த படங்கள்லாம் வந்து ஈஸ்ட்மன் கலர் அப்படின்னு போடுவாங்க. அது பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் கலர் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். அந்த மாதிரி ஒரு கலர் டோன் ஒன்று அங்கே யூஸ் பண்ணுறாங்க, அந்த டைமில் பண்ணியிருப்பாங்க. அது சூப்பராகவே இருந்தது இந்த படத்துக்கு. இந்த கதை எங்கேயுமே பெருசாக சுவாரஸ்யம் குறையாமல் சில படங்களில் நம்ம சொல்கிறது உண்டு, ஏங்க இந்த சீன்லாம் தேவையில்லை, அப்படி தூக்கி 10 நிமிஷம் போட்டுருக்கலான்னு. இந்த படத்தை எந்த நிமிஷமும் நீங்கள் கையே வைக்க முடியாது. படத்தில் ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ரேமும் முக்கியம். ஒரு சீன் ஒரே ஒரு கார் ஒன்று ஓரமாக நிற்கிறதாக காமிக்கப்பட்டது அப்படின்னா அந்த காருக்கு கண்டிப்பாக உள்ள ஒரு விஷயம் இருக்கும் இந்த கதையில். அப்படித்தான் பண்ணியிருப்பாங்க. அந்த அளவுக்கு நுணுக்கமாக பக்காவாக பண்ணப்பட்ட ஒரு படம் இது. நல்ல ஒரு படம் இது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த படம் இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீன் பிளேயில் எவ்வளவோ விஷயங்கள், எவ்வளோ வித்தியாசமான விஷயங்கள்லாம் பண்ணக்கூடிய ஆட்கள், அவங்க எடுத்த படங்கள் எல்லாத்தையும் கடந்து வந்துட்டோம். 1981 எடுக்கப்பட்ட ஒரு படம் எப்படி இருந்தது அப்படிங்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷன் தான் உங்களுக்கு இருக்கணும். இன்றைக்கி டேட்டுக்கு அந்த படத்தை நல்லா எடுத்திருக்காங்களா அப்படின்னு நீங்கள் பார்க்கக்கூடாது. இன்ஃபேக்ட் உண்மையாகவே நல்லா தான் எடுத்திருக்காங்க. இன்றைக்கி டேட்டுமே இந்த அளவுக்கு பர்ஃபெக்டான ரைட்டிங் மேக்கிங்கில் இன்றைக்கி கூட ஒரு சில பேர் இந்த படத்தை புல் ஆஃப் பண்ண முடியல. அதான் உண்மை. அதை நான் ஏன் சொல்கிறேன், இந்த படத்தை பாருங்கள் உங்களுக்கு தெரியும். அடல் கார்னட்டை பொறுத்தளவுக்கு படத்தில் டெஃபினட்டாக சீன் தான். படத்துடைய வெரி ஃபஸ்ட்டு சீனே சீன் தான். அதனால் வாய்ப்பே கிடையாது நீங்கள் ஃபேமிலியோடு பார்க்குறதுக்கு. அந்தளவுக்கு ஹெவியான அடல் கார்னட்டு, இன்டிமசி, ஃபிசிக்கல் இன்டிமசி சீனு, நியூரிட்டின் எல்லாமே உள்ளே இருக்குது. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த படம் அந்த டைம்லேயே ஆல்ஃபர்ட் ஹிச்காக்குடைய ஸ்டைலில் எடுக்கப்பட்ட ஒரு படம் இது. பிரைன் டீப்பாமா அந்த மாதிரி அந்த படத்தை எடுத்திருக்காப்ல அப்படின்னு தான் எல்லாரும் பேசினாங்க. ஏன்னா ஆல்ஃபர்ட் ஹிச்காக்குடைய படங்கள் எப்படி இருக்குமோ அவருடைய ஸ்டைல்லையே இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாப்ல இந்த படத்துடைய இயக்குனர். ஸோ ஆல்ஃபர்ட் ஹிச்காக்குடைய படங்கள் உங்களுக்கு பிடிக்கும், ஏன்னா அந்த காலத்து படங்கள் தான். ஆனால் இப்போயும் வேறு லெவலில் இருக்குங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆளாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் இந்த படம் நிச்சயமாக இந்த படம் உங்களுக்கு கவர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அப்புறம் என்ன பார்க்கணும் அப்படிங்கிறவங்க சட்டு போட்டுன்னு பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.